வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு எண் கணித ஜாதகம் பிறப்பு எண் 1ஆம் தேதி. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண் கணித ஜாதகம் 2025 கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எண் கணிதத்தின் அடிப்படையில் உங்களின் பிறப்பு தேதி எண் 1இன் 2025ஆம் ஆண்டின் பலன்கள் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025ஆம் ஆண்டின் எண்கள் என்பது உங்களின் பிறப்பு தேதி மூலம் உங்களின் இந்த வருட மதிப்பெண்களை எவ்வாறு பெறுவீர்கள், பலன்களை எவ்வாறு நீங்கள் எடைபடுவீர்கள் மற்றும் உங்களுக்கான முடிவுகளை சார்ந்த பலன்களையும் இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். உங்களின் பிறப்பு தேதி எண் 1. நீங்கள் எந்த மாதத்திலும் 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி மூல எண் 1ஆக இருக்கும். சூரியன் மூல எண் 1இன் ஆட்சி கிரகமாக விளங்குகிறார். எனவே சூரியன் உங்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவார். இதன் காரணமாக நீங்கள் சுயமரியாதையுடன் உங்களின் வாழ்வில் நீங்கள் வாழ முடியும். இதனால் உங்களின் வாழ்வு ஒரு இயல்பு நிலையில் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இருப்பினும் சில நேரங்களில் உங்கள் சுயமரியாதையை நீங்கள் காக்க நீங்கள் ஆணவமாகவும் செயல்பட முனைவீர்கள். இதன் விளைவாக உங்களை சுற்றியுள்ள மக்களும் உறவுகளும் உங்களை திமிர் பிடித்தவர்களாகவும் கருத வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் உங்களின் சிந்தனை கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கும் உங்களின் கண்ணியத்தை பேணுவதற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் பிரித்து காண்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சூரியனின் தாக்கத்தால் மற்றவர்களை விட உங்களின் குணம் இயற்கையில் கொஞ்சம் கோபம் கொண்டு செயல்படுவராக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய நபர் என்பது யாவரும் அறிந்த ஒன்றுதான். சில காரணங்களால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆணவமாக தோன்றினாலும் நீங்கள் உங்களின் சுயமரியாதையை நிர்வகிக்கவும் நேர்மையை பேணவும் தேவையற்ற கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் பணிபுரியும் துறையை பொருட்படுத்தும் வகையில் நீங்கள் உங்கள் அறிவு சார்ந்த முயற்சி மற்றும் நிபுணத்துவம் அனைத்தையும் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு தலைவராக செயல்படுவீர்கள், வெளிவருவீர்கள். இதனால் நீங்கள் உங்கள் கனவுகளை அடைய கடினமாக உழைப்பீர்கள். என்றாலும் நீங்கள் உங்களின் வாழ்க்கையை ரசித்து உங்கள் நண்பர்களுடன் குடும்ப உறவுகளுடனும் சுற்றுலா செல்வது அவசியமாகிறது. நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பாசத்தை மட்டும் எதிர்பார்க்கவில்லை மற்றும் அவர்களிடமிருந்து தங்களுக்குரிய மரியாதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதும் உங்களின் பொதுவான குணம். அதை அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். உங்களிடம் குடிகொண்டு இருக்கும் நல்ல தலைமை பண்புகள் அது நிறைவாக எப்பொழுதும் உங்களிடம் இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களின் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடினால் மக்கள் மீது ஆழமான தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். அன்பை வெளிப்படுத்துவதில் நீங்கள் சற்று பின்தங்கியிருந்தாலும் உங்களின் காதலில் நீங்கள் பின்தங்குவதில்லை. பிறப்பு தேதி எண் 1 மக்கள் தங்களின் காதலில் எப்போதும் முன்னணியில் இருப்பீர்கள். உங்களால் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் அல்லது மற்றவர்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை காட்ட முடியாத சூழ்நிலைகளும் நீங்கள் சிலர் இருப்பீர்கள். இவர்களும் தாங்கள் விரும்பும் நபருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். இருப்பினும் நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை காட்ட நீங்கள் உங்களின் மனம் திறந்து அவர்களுக்கு வெளிக்காட்ட தயங்குவீர்கள். நீங்கள் ஒரு ஒழுக்கமான மற்றும் நேர்மறையாக நடக்கும் மனிதராக வாழும் தன்மை உள்ளவர். இதன் உதவியால் மட்டுமே, அதாவது ஒழுக்கமான மற்றும் நேர்மையாக நடக்கும் மனிதராக இருக்கும் நீங்கள் நல்லதொரு வெற்றியை அடைவீர்கள். பிறப்பு தேதி எண் 1இன் மக்கள் அடிப்படையில் ஒழுக்கமாக இருப்பதும் விதிகளுக்கு கட்டுப்படுவதும் உங்கள் நோக்கத்தை முன்னேற்றுவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் உதவும் என்பதும் இதை குறிக்கிறது. இதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு ஆயுதமாகவும் இருக்கிறது. எண்கள் 1, 9, 2 மற்றும் 5 எண்கள் 2025ஆம் ஆண்டில் எண்கள் ஜாதகப்படி உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் நல்ல ஒரு பலனையும் கொண்டு வந்து தருவார்கள். அந்த எண்கள் 1, 9, 2, 5. இந்த ஆண்டு பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக இது குறிக்கிறது. இருப்பினும் உங்கள் எண் 9 நடுநிலையானது. இந்த ஆண்டு எந்த கிரகமும் உங்களுக்கு எதிராக இல்லை என்பதும் சாதகமான ஒரு சூழ்நிலையாகும். இந்த அனைத்து காரணிகள் காரணமாக இந்த ஆண்டு உங்களுக்கு புதிதாக ஒன்றை முயற்சி செய்து உங்கள் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்பையும்
இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்க முடியும். அதாவது நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம், படிக்க தொடங்கலாம், வணிகம் செய்ய தொடங்கினாலும் உங்கள் வேலை செய்யும் பணி அல்லது பாணி மிகவும் வலுவாக இருக்கும். நீங்கள் ஒரு சார்பு போல் உங்கள் பணிகளை செய்ய முடியும். அதில் எப்பொழுதும் ஒழுக்கமும் நேர்மையும் குடிகொண்டிருக்கும். சமூக கௌரவத்தின் பார்வையில் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்று நம்பலாம். நீங்கள் உங்கள் சொந்த தொழிலை தொடங்கலாம் மற்றும் சமூகத்தில் மற்றவரிடமிருந்து மரியாதை பெறுவதற்குண்டான சூழலில் நீங்கள் வேலை செய்வீர்கள். மறுபுறம் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு அரசியல் பதவியும் கிடைக்கலாம். அரசியல் நீங்கள் கோல் வச்சக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எண் 2 செல்வாக்கு கூடுதலாக உங்கள் உறவினர்களுடன் தொடர்பு கொள்ள உதவும். பிறப்பு தேதி எண் 1 மக்கள் தங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் சிறப்பாக சாதிக்க முடியும் என்று அறிவுறுத்துகிறது. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். உங்கள் சகோதரருடன் சிறந்த உறவை நீங்கள் பேணுவீர்கள். நிதித்துறையிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கிறது. பொதுவாக இந்த ஆண்டு பிறப்பு தேதி எண் 1 மக்கள் நட்பு, திருமணங்கள் மற்றும் கூட்டாண்மை வணிகம் உள்ளிட்ட நெருக்கமான உறவுகளுக்கு சாதகமாக பலன் பெறும் வகையில் செயல்பாடுகள் இருக்கும். இருப்பினும் 1 மற்றும் 9 எண்களின் விளைவு காரணமாக உங்கள் மனக்கிளர்ச்சி மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பினும் எண் 5 செல்வாக்கு ஒரு சமநிலையை உங்கள் வாழ்வில் பராமரிக்க உதவுகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு பிறப்பு தேதி எண் 1 மக்கள் பெரும்பாலான துறைகளில் வெற்றி பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். இது மக்களிடம் உங்களை வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த மேற்கூறியவற்றிலிருந்து ஒரு பரிகாரமாக ஆலோசனையாக உங்களுக்கு கூறுவது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெண்களை நீங்கள் போற்றவும் வழிபடவும் வேண்டும். முக்கியமாக சிவபெருமானை திங்கட்கிழமை வழிபடுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். அவரது நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். தினமும் குளித்து முடித்த பின் சூரிய பெருமானுக்கு குங்குமம் கலந்த நீரை வழங்கி மலர்களாலும் வழங்கி அவரை வரவேற்று உபசரிங்கள். அது உங்களுக்கு நலத்தை தரக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தேதி எண் 8 முக்கியத்துவம் என்பது ஒரு நபரின் பொருள் அல்லது ஆன்மீக அம்சங்களுக்கு இடையில் சமநிலைப்படுத்தும் காரணியாக இருக்கிறது. எண் 8க்கு உரியவர்கள் பிறப்பு தேதி எண் 2, 4 மற்றும் 8 உடன் திருமணம் செய்து கொண்டால் அவரது வாழ்க்கை நலமாக இருக்கும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். பிறப்பு தேதி எண்கள் 8, 3 எண்களின் பிறப்பு தேதி 8 சனியால் ஆளப்படுகிறது என்பதால் இதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.